சிவன் காலடியில யமன் குழந்தையாகவும் 9 விளக்குகள் எரிய விட்டு 9 படிக்கட்டுகள் இறங்கி போய் தான் சாமியை தரிசனம் பண்ணணும். திருச்சில இருந்து ரொம்ப பக்கத்துல உள்ள திருப்பயஞ்சலி கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோயில மொட்டையான ராஜகோபுரம் தான் ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கு இப்ப திருப்பணி பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சிக்கு பக்கத்துல ரொம்ப பழமையான ரொம்ப அழகான கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க நமக்கு சிவபெருமான் நீலிவனேஸ்வரரா காட்சி தராரு. யமனுக்கு சிவபெருமான் மறுபிறவி கொடுத்த கோயிலுங்க. அதனால இங்க நவ கிரகங்கள் கிடையாது. 9 படிக்கட்டுகளாகவும் தீபங்களாகவும் காட்சி தருவாங்க. கொடிமரம் நந்தி பகவானுக்கு எதிரில 9 விளக்குகளாக நவகிரகங்கள் அங்க இருக்காங்க. அப்படியே அங்க இருந்த தீப சுடர்ல நீலிவனேஸ்வரரை பார்க்க அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த கோயிலோட தலைவிருச்சம் கல்வாழைங்க. ஒரு காலத்துல கல்வாழை தோப்பா இருந்ததால தான் இந்த ஊருக்கு திருப்பயஞ்சலின்னு பேர் வந்ததா சொல்லுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இங்க கல்வாழையில தோசை பரிகாரம் செய்வாங்க. அதை செஞ்சா உடனடியா திருமணம் ஆகுங்கிறது ஐதீகம். கோயிலை சுத்திலும் 5 பிரகாரம் கொண்ட ரொம்பவே பிரம்மாண்டமான கோயிலுங்க. ரொம்ப அழகாகவும் அமைதியான ஒரு சூப்பரான கோயில். யமனுக்கு வெளிப்பிரகாரத்துல தனி சன்னதி இருக்கு. ஆயுள் நீட்டிப்புக்காண்டி இங்க தனி பரிகாரமே நடக்குங்க. சிவன் அம்பாள் காலடியில யமன் குழந்தையா இருப்பாரு. திருச்சில இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த அழகான கோயில் இருக்கு. டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம ஈசன் சிவபெருமான பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளவு அழகா இருக்காரு.